நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த முளைப்பாரி வந்து வத்தலகுண்டில் ஒரு அம்மனுக்கு வந்து சிறப்பான திருவிழா நடந்துச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஃபஸ்ட்டு வந்து முதல் நாள் வந்து அந்த அம்மனை வந்து ஊஞ்சலில் வச்சு நல்லா தாளாட்டுறாங்க. சிறப்பு பூஜைகள்லாம் நிறையவே பண்ணுறாங்க. அந்த முளைப்பாரியை ஊர்வலம் எடுத்துகிட்டு வந்து சுற்றி வைக்கிறாங்க. அந்த முளைப்பாரி தூக்குற அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஊரே ஒரு கோலாகலமாக திருவிழா மாதிரி நடத்துகிறாங்க. அம்மனை வந்து ஒரு பெரிய பல்லக்கில் வச்சு கொண்டு போயிட்டு அதுக்கு பின்னாடி ஊர் மக்கள் வயதானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து ஒயிலாட்டம் எல்லாமே டான்ஸ் ஆடிட்டே அந்த தெய்வத்தை கொண்டு போகிறாங்க. அதுக்கு பின்னாடி தான் வந்து உங்களுக்கு முளைப்பாரி வந்து ஊர்வலமாக வருது. முளைப்பாரி பொதுவாக வளர்ப்பறை காலங்களில் தான் காப்பு கட்டி அதுக்கப்புறமா முளைப்பாரிக்கான வேலைகள் எல்லாம் தொடங்குறாங்க. முளைப்பாரி வளர்க்குற வீட்டில் வந்து பொதுவாக வந்து வேப்பிலை கட்டிட்டு அங்கே யாருமே போக மாட்டாங்க, சுத்தபத்தமாக இருப்பாங்க. மண்பானை, பனை, மூங்கில் கூடை இதெல்லாம் எடுத்து அதில் ஆறு அல்லது குளத்தில் இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை எடுத்து அதோடு முளைப்பாரி சட்டி தயார் செய்கிறாங்க. அப்புறம் விதைகளை எல்லாம் வந்து சாணப்பால் வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு சணல் சாக்கில் வைக்கோல் வச்சு இரவில் முளைக்கட்டை வச்சு அந்த முளைக்கட்டிய பிறகு தான் அதை மண் கலவைகள் நிரப்பிய தொட்டியில் விதைக்கிறாங்க. சூரிய ஒளிப்படாத இடத்துல வச்சு காலை மாலை நேரங்களில் தண்ணீர் ஊற்றி முளைப்பாரி வளர்க்குறாங்க. முளைப்பாரி எப்படி வளருதோ அதை பொறுத்து அந்த ஊரோட செழிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பெண்கள் பொதுவாக மாதவிடை காலங்களில் முளைப்பாரி பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான வெப்பம், தேவையில்லாத கழிவு இதனால் வந்து அந்த முளைப்பாரியோட வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. இந்த முளைப்பாரி வந்து இந்த ஊரில் ரொம்பவே நல்லாவே வளர்ந்துருந்தது. மக்களுடைய ஒற்றுமைக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே நல்லா வளர்த்துருந்தாங்க. இங்கே வந்து கும்மி முளைப்பாரி கொட்டுறோம் இல்லையா, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கும்மியோட சவுண்டு கேட்கும்போது அந்த முளைப்பாரி நல்லா வளர்ந்து வரும் அப்படிங்கிறது அதாவது வீரியமாக வளரும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த 9 நாட்களுமே இரவு நேரங்களில் வந்து கும்மி கொட்டி அந்த முளைப்பாரிக்கு வந்து ஆட்டம்லாம் கொடுக்குறாங்க. முளைப்பாரியை சுற்றி வட்டமாக பெண்கள் நின்று பாடுறது தான் ரொம்ப சிறப்பான ஒன்று. எல்லா ஊர்லேயும் நான் முளைப்பாரி பார்த்துருக்கேன், ஆனால் இங்கே ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. நான் என்ஜாய் பண்ணேன். நீங்களும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. See you. Bye.